ஹாய் வெல்கம் டு கைஸ். நாங்கலாம் கிரிக்கெட் ரொம்ப நாளா யோசிச்சான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். லேப்டாப் இருக்கு, 4 பேர் இருக்கோம். நாங்களும் பேசுவோம். நாங்க கிரிக்கெட் பேசுவோம். இதான் நம்ம சேனல். நேற்று நைட்ல கால் பேசிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சது. இன்னைக்கு அடுத்த நாள் நைட்டு ரெக்கார்டிங் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்ம திடீப்பு. பேசவே மாட்டேன், கேமராக்கு வர மாட்டேன்ட்டு நம்ம செக்குடு செட் போட்டு சிவப்பு சட்டா போட்டது நம்ம திடீப்பு. வரவே மாட்டேன்ட்டு வந்துட்டான். இதோ ஜாக்கப், நம்ம தோனி. திடீர்னு சொன்னா சரி வந்துட்டான். இதோ நம்ம அமிதாப் மாமா மாதிரி உட்காந்துக்கிறதா மன்சூர். போயிட்டு தலைக்கு எண்ணெய் குளிச்சு கிழிச்சுலாம் மேக்கப் போட்டு ரெடியா உட்காந்துக்கிறான். இதோ ஃபர்ஸ்ட் டைம். காது கொடாயுது. பட்ஜெட் அவனுக்கு சேனல் வீட்டு ஆரோக்கியம் மாசம் என்ட்ரி உண்டு ஜெகன். சரி சரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பேசுவோம்னா நைஸ் என்ட்ரி. நல்ல என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பேசுவானா இந்த வருஷம் ஐபிஎல் தான். எல்லா டீமும் எப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன ஆரம்பிங்க. ஜாக்கப் பண்ணி ஆரம்பிச்சு விடு. நீங்க பேசுறதே கேட்கல. நான் பேசுறதே கேட்கலையா? உங்களுக்கு எல்லாம் கேக்குதுல? வழக்கம் போலதான். ஆமா ஆமா நான் பேசுறது வழக்கம் போலதான் ஐபிஎல். வழக்கம் போல தானே. ஓகே அது சொல்லுங்களா? சரி அதுக்கே இவ்வளவு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேக்குற? ஆகும்போது ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டீம் வந்து ஸ்டார்டிங்ல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஜெயிக்கல. அது எந்த டீம் சொல்றேன்னு தெரியல. எங்க டீம் தான் நான் சொல்றேன். அடுத்த வருஷம் எப்படி வர போறீங்க? அடுத்த வருஷம் வந்துருவோம். எங்களுக்கு தான் அதான் மினி ஆக்ஷன்ல பண்ண வேண்டியதெல்லாம் நாங்களாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நாங்க வந்துருவோம். உங்க டீம் வந்து சரி திடீப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எம்ஐ அவங்க ஒப்பீனியன் சொல்லிருங்க. அதான் சீசன் எப்படி இந்த சீசன் எப்படின்னா போன சீசனோட ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆமா ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். போன சீசன் எல்லா மேட்சும் 200 மேல வச்சாங்க. பாக்குற இன்ட்ரெஸ்டே போச்சு. இந்த சீசனாக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன் நல்லா இருக்கு. பிசிசிஐ வந்து நல்லா பண்ணிருக்காங்க பிச்ச இந்த வருஷம். ஆமா அது என்னமோ உண்மைதான். அதனால கொஞ்சம் டஃப்பா இருக்கு இந்த சீசன். ஏன் மன்சூர் நீங்க பேச மாட்டீங்களா? பாயிண்ட் வரட்டும் இல்ல பாஸ், லேப்டாப் ஆன் பண்ணி வச்சேன், சார்ஜ் போட்டு. ஆனா சார்ஜ் அதுக்குள்ள பட்டுன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அங்க உங்க மொபைல்ல தான் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. கரண்ட் இல்லையா உங்க வீட்டுல? கரண்ட் இருக்கு. தம்பி என்ன ஆச்சுன்னு தெரியல. லேப்டாப் போட்டேன் 100% ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. பார்த்தா மேட்ச் ரிவ்யூ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம்னா அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. சரி சரி நீங்க உன்னோட தாட் என்னன்னு சொல்றா மன்சூர்? என்ன தாட் என்ன சொல்லுங்க. இந்த சீசன் எப்படி இருக்குடா? உனக்கு எப்படி இருக்கு இந்த சீசன்? எனக்கு நல்லா இருக்கு இந்த சீசன். ஏன்னா எல்லாம் பேட்டிங் பிச்சா இருக்குல்ல. இப்ப பிசிசி கையில எடுத்ததால ஃபுல்லா பேட்டிங் பிச்சு சூப்பரா இருக்கு சீசன். இதுக்கு முன்னாடி பிசிசி தான் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி பிசிசி நடத்தினா கூட பிச்சு வந்து கிரவுண்ட் கண்டிஷன்ல இருந்துச்சு. இப்ப வந்து பிசிசி அவங்க நடத்துறதுனால பிச் எல்லாம் அவங்க கண்டிஷன்ல எடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து போன சீசன் வந்து ஸ்லோ ட்ராக்கு சீக்கிரமா விக்கெட் விழுந்ததுனால மேட்ச் சீக்கிரமா முடியுது. ஆனா இந்த சீசன் வந்து இவங்க வந்து பிச்சு மாத்துறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபேண்டசிக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போனதுனால அதனால இதுமே மாத்திருக்காங்க. அதனால பிச்சு எல்லாரையும் பேச சொல்லிட்டு நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க. எங்களுக்கும் பேசணும். இல்ல இந்த சீசன் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க எல்லாரும் விளையாட்டு தான் ஆமா அது பெரிய பெரிய பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியல. சும்மா இந்த 18 வயசு பையன் 14 வயசு பையன் அவங்களாம் வந்து ஃபுல்லா விளையாட்டுதான். இந்த சீசனே நல்லா யார் போட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாருமே யார் போடுறீங்க வாங்க. மொத பால் சூரிய வந்து மொத பாலே சிக்ஸ் ஓடதான் இந்த ஐபிஎல் தொடங்கினாங்க. இதுதான் இந்த சீசனோட பெரிய ஒரு இது பெரிய வெற்றி என்னன்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான். ஃபுல்லா
போன சீசன்ல கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. இந்த சீசன்ல ஃபுல்லா யாரும் ஆயுஷ் மாத்திரை யாரோ கூட்டிட்டு வராங்க. போட்டா அவன் பொல பொல பொலகிறான். அது மாதிரி தான் போச்சு இந்த சீசன் ஃபுல்லாவே. சும்மா சின்ன பசங்க சொல்லுது. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா குவாலிஃபயர் 1. குவாலிஃபயர் 1 வந்து ஆர்சிபி பஞ்சாப். அதை பத்தி அதுல ஒரு இஷ்யூ வேற ஆயிருக்கு. விராட் கோலி யங்ஸ்டர்ஸ் ஸ்லெட்ஜிங் பண்ணி வாட்டர் பாய். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி அது தெரியும். விராட் கோலி வந்து என்னதோ வாட்டர் பாய் ஆமா முடிச்சிருக்காங்க. அது என்னன்னு நம்மளுக்கு சரியா தெரியலனா கூட ஆனா சீசன் அந்த இதுல முடியும் போது விராட் கோலி அவன் கையில பேட் குடுத்துருக்கானே. முடியும் போது இல்ல, அது அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச். அப்படிதான் ரூமர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது முன்னாடி நடந்த மேட்ச் தான் வந்து விராட் கோலியோட பேட் வாங்கிட்டு வந்தோம். எல்லாரும் பேட் வாங்குற மாதிரி. இந்த அடுத்த மேட்ச்லயே குவாலிஃபயர்ல வந்து இந்த மாதிரி பண்ணது ஒரு இஷ்யூவா இருக்கு. இப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரி, உங்க கருத்து? தெரியல கிளியரா தெரியல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஒன்னும் தெரியல. கிளியரா ஒன்னும் புரியலாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆமா, சரி, அந்த குவாலிஃபயர் மேட்சை பத்தி கொஞ்சம் பேசலாம். கடகடன்னு வந்தாங்க, வந்த வேகத்துல கொஞ்சம் போயிடுச்சு. வரவங்கலாம் ஒரு 2 தாண்டுறாங்க, அதுக்கப்புறம் கடகடன்னு போயிடுறாங்க. 2 4 வந்தா அவசரப்பட்டு அதுக்கப்புறம் சுத்தி அப்படியே அவுட் ஆயிடுறாங்க. என்ன இது கிட்ட வாங்க கணிக்கலையா? வந்து இந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல ஒண்ணு சொன்னா அது கேட்டீங்களா? ஆமா, அவன் என்ன சொன்னான்? we won the battle, not the war. லாஸ்ட் பேட்டில் நாட் வார் அப்படின்னு வன்மத்தோட தான் இருக்கிறான் ஆர்சிபி மேல. ஆமா, அவனுங்க இந்த வருஷம் விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் தெரியல. இந்த வருஷம் நல்லா ஒரு கோஆபரேட்டிவ் டீம் ஃபார்ம், அந்த காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருக்கு. பேசுறது வேற திரும்ப வராரு, வந்து கலக்கியாச்சு. சரி, திலீப் மன்சூர் எதுவும் பேச மாட்டீங்க, நீங்க 2 பேரும் பேசணும், நல்லா இருக்கும். என்னத்த பேசுறது? டாபிக் நீங்களே பேசுறீங்க, நாங்க எங்க பேசுறது? இல்ல குவாலிஃபயர் 1ல வந்து மும்பை என்னெல்லாம் பண்ண போறாங்க, அதை பத்தி உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இன்னும் பஞ்சாபே முடியல, அதுக்குள்ள மும்பைக்கு போயிட்டீங்க. சரி, அடுத்தது வருவோம், ஒண்ணுன்னா வருவோம். குவாலிஃபயர் 1ல பஞ்சாப் vs மும்பை நடக்குது. சரி, இப்ப நேத்து நடந்த மேட்சை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஏன் மும்பை ஜெயித்தாங்க? ஏன் அது கிரெடிட் பண்ணிட்டாங்க, காசு வாங்கி கொடுத்துட்டாங்க அக்கவுண்ட்ல. டப் வந்தோடனே நீங்கள் தரப்பட்ட தொகை. ஆமா, அந்த நியூ கூட வந்து பாத்துட்டு இருந்தேன். ஆனா அதுவும் அந்த போலரை மட்டும் டார்கெட் பண்ணாங்களா, அது ஒரு பேசிக் ஒண்ணும். போலர் நேம் தெரியல, பாக்கல. சரியா, லேப்டாப்ல பாக்கலாம்னா லேப்டாப் கொஞ்சம் சார்ஜ் இல்ல. டிஸ்க்ளைம்ல போட்டு ஜெகன் அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். லேப்டாப்ல சார்ஜ் இல்ல, ஹெவி ஒர்க்ல இருந்தனால லேப்டாப் மறந்துட்டேன் சார்ஜ் போட. எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவ்வளவு வேகமா அடிப்பாங்கன்ட்டு. ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்துக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தா 2 பேரும் சரியான பார்ட்னர்ஷிப். சாய் சுதர்ஷனும் வாஷிங்டன் செம்ம பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கேமே சேஞ்ச் பண்ணி விட்டு ஒரே யாக்கர் நறுக்குன்னு. அதான் பாத்திரம். சரி, எம்ஐ ஃபேன், உங்க கருத்தை சொல்லுங்க. ஆமா, அந்த மேட்ச்ல அதுதான் நீங்க தான் சொல்றீங்க, பும்ரா தான் வந்து மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்து. என்னது இது கனெக்ஷன் இஷ்யூவா? இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு கனெக்ஷன். சரி, வீடியோ ஆன் பண்ணுங்க. கனெக்ஷன் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வீடியோல தெரியாம கை வச்சுக்கிறீங்க. வெயிட் பண்ணு எனக்கு ஒரு கால் வருது, வெயிட் பண்ணு. ஓ, அவருக்கு கால் வந்துருச்சு. உங்க கருத்தை சொல்லுங்க. ஆமா, மன்சூர் அவர் காசு கொடுக்கற மட்டும் தான். நேத்து மேட்சா? இது மும்பை மேட்ச் சொல்றீங்களா? நேத்து மேட்ச் தான். ஏதோ திலீப் வந்துட்டார், அவர் பேசுறாரு. நீங்களே பேசுங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல யார் ஜெயிப்பா? மும்பை பஞ்சாப்.
எனக்கு என்ன நேத்து நடந்த மேட்ச்லயே எனக்கு வந்து அந்த 20 ரன் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அந்த லாஸ்ட் ஓவர் போட்டதுனால தான் அந்த ரன் வந்துச்சு. அதுவும் கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அந்த இப்ப பேலன்ஸா அந்த 20 ரன் தான் தோத்துருக்காங்க. இப்ப அவன் அந்த லாஸ்ட் ஓவர் 3 6 வைடு ஒரு 4 ரன் குடுத்துருக்கான். அதுலயே அந்த 20 ரன் வந்துடுச்சு. ஆமா 3 வைடா லாஸ்ட் ஓவர்ல 3 ஆமா வைடு 3 3 வைடு 3 சிக்ஸ் 21 ரன் அதுலயே வந்துச்சு. அதுலயே அந்த ரன்னே வந்துச்சு. ஆமா அந்த 20 ரன் தான் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனா மோஸ்ட்லி அவங்க நல்லாவே தெரிஞ்சு கீப்பிங்ல குசால் மெண்டிஸ் வந்து 2-3 கேட்ச், அதுக்கப்புறம் ஃபீல்டிங் சொதப்பல் அப்படி இப்படின்னு பார்த்து பட்லரையும் மிஸ் பண்ணாங்க. அந்த பிளே ஆஃப்ன்ற இது தாண்டி பட்லரையும் மிஸ் பண்ணாங்க. குசால் மெண்டிஸ் பாவம் அந்த 8 விக்கெட் ஷூ இது ஆயிடுச்சு. சுமன் கில் கூட எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு அந்த இந்த செமிஃபைனல்ல குவார்டர் ஃபைனல்ல விடுறாங்க. பிரஷர். நீங்க ஏதாவது பேசணும். நான் 2 பேர் தான் பேசணும். எனக்கு வந்து 4th டவுன்ல வாஷிங்டன் சுந்தர் இறக்குனது கன்ஃபார்ம் கரெக்ட். அந்த பொசிஷன்ல கரெக்டா இறக்கியிருக்காங்க. அவனும் அந்த அதுக்கேத்த மாதிரி அந்த ரன்னு கொடுத்தா கரெக்டா கொடுத்துருக்கான். எனக்கு இன்னொரு டிஃபிகல்ட்னா ஷாருக் கான் இறங்குறதுக்கு பதில் ரஷீத் கான் இறக்கிருக்கலாம் ஃப்ரண்ட்லயே. ஷாருக் கானுக்கு மாட்டல. இதுவரை அவன் வந்து ஃபார்ம்லயே இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கான் அந்த மேட்ச்ல. அதுல வந்து ரஷீத் கான் இறக்கியிருந்தா கரெக்டா அது வந்து இதுவாயிருக்கலாம். ஒரு கிளிக் அடிச்சா பாக்கலாம் தோத்தா இதுன்னு. 12 பால் இருக்கும்போது 35 ரன் இருக்கும்போது தாராளமா ரஷீத் கானே இறக்கி இருக்கலாமே. ஆமா அதான் ரைட் தான். என்னன்னு தெரியல கனெக்ஷன் இஷ்யூ போல. ஆமா 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 முக்கியமான பிளேயர் அந்த பட்லர்ன்ற டாப் 3 வந்து 700 ரன்ஸ் நல்லா அடிச்சிருந்தாங்க. 600 ரன்ஸ் ரெகுலர்ன்ற அந்த அவசியமே இல்லாம இருந்துச்சு. அவங்க டாப் 3 கிளிக் ஆகலன்னா அதுதான் அவங்க வந்து சென்னை கூடயே 230 சேஸ் பண்றப்ப கூட அந்த டாப் 3 கிளிக் ஆகல அவ்வளவுதான் மொத்தமா அப்படியே இறங்கிட்டானுங்க. ஆமா அந்த அதுலயே அந்த இது தெரிஞ்சிச்சு. அதுல வந்து மெயினான ஸ்ட்ரென்த் பட்லர் இல்லாதனால தான் அவங்களுக்கு. மும்பை அதுவும் நல்ல பவுலர் சார் எல்லாருமே. ட்ரெண்ட் போல்ட், பும்ரா. ஆமா நேத்து டீசெண்டா போட்டுருக்கான். ஆமா அதே மாதிரி டியூ இருந்துச்சு. டியூ இருந்தது தெரிஞ்சு ஸ்பின்னர் கொடுக்காம இவங்களே கொஞ்சம் போட்டு முட்டு கடைசியா அஸ்வினி குமார் எடுத்துட்டு வந்தது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவனும் நல்லா தான் போட்டான். அவன் போட்ட ஓவர் தான் 17வது ஓவர் அவன் போட்டான் போல. அதுல வந்து 4 சிங்கிள் கடைசி பால் 4 வந்துச்சு. 4 சிங்கிள் ஒரு 4 வந்து. சரி நாளைக்கு யார் ஜெயிப்பா? நாளைக்கு மேட்ச் பார்க்கலாம். பஞ்சாப் நாளைக்கு மேட்ச்ல வந்து இப்பயே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 60% மும்பை குத்து வச்சிருக்காங்க, 40% தான் பஞ்சாப் குத்து வச்சிருக்காங்க. சரி ஜேக்கப் நீங்க என்ன பேசுங்க நாளைக்கு மேட்ச் பத்தி. எம்ஐ இல்ல பஞ்சாப் தான். எனக்கும் பஞ்சாப் தான். நாளைக்கு எப்படி இருக்கும் மேட்ச்? ப்ரெஷரா இருக்குமா இல்ல ஈஸியா ஜெயிச்சுருவாங்களா? அது வந்து சொல்ல முடியாது. அது போகதான் தெரியும். டஃப் தான், ஈஸியாலாம் போகும். ரெண்டுமே நல்லா டஃப்பா தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாப் அந்த மேட்ச்ல என்ன பண்ணாங்கன்னா குவாலிஃபயர் ஓவர்ல வந்து எல்லாருமே அடிக்க பார்த்து தான் அவுட் ஆனாங்க. எல்லாரும் அடிக்க பார்த்தா அது கொஞ்சம் ஒரு 2-3 விக்கெட் உடனே ஸ்லோவா ஆடலாம், ரன் அப்படிலாம் பார்க்கல. ஒரேடியா நம்ம அச்சா 200 தான் அடிப்போம் தான் ஆடினாங்க. ஆனா இந்த மேட்ச்ல எனக்கு வந்து கொஞ்சம் உஷாரா ஆடுவாங்க. ஸ்லோவா ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு எப்படி பிச்சு கொடுப்பாங்க? அகமதாபாத் வர பெரிய ஸ்டேடியம், ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா 2 வருஷம் 200 மேல ஆச்சாதான் ஆமா ஒரு 200 பிளஸ் ஆச்சாதான் ஜெயிக்க முடியும். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மும்பையே இடம் போடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி டஃப்பும் பண்ணுவாங்க. ஏன்னா பும்ரா, போல்டு எல்லாம் இருக்காங்க. தீபக் சாகர் இதுல இருக்கான்.
வேணாம். வந்தா கூட வந்துட்டு திடீர்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் ஆமா. கொடுத்தா கொடுப்பான். அதே மாதிரி போன மேட்ச்ல வந்து தீபக் சேகர் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த பவர் பிளேல போறதுக்கு பும்ராவே 2 ஓவர் போட்டாங்க. ஆமாமா ஆமாமா மிஸ் பண்ணது. எம்ஐ வந்து டாஸ் வின் பண்ணாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுவாங்க. ஆமா. ஆடி ஸ்கோரஸ்ட் அப்புறம் ஆமா ஏன்னா போன மேட்ச் அது மாதிரி தான் அடிச்சாங்க. அது மாதிரியே தான் பாப்பாங்க மும்பை. அதே ஸ்கோர் கொடுக்கலாம் பாக்கலாம்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த பிட்ச் வந்து இவனுக்கு நல்லா தெரியும், ஹர்திக் பாண்டியாக்கு. ஆமா 2 வருஷம் கேப்டன்சி ஏன்னா பண்ணிருக்கான். 2 சீசன் அவன் குஜராத்ல இருந்திருக்கான். விட்டோம்ல ரோஹித் சர்மா அடிச்சது எப்பவுமே அடிக்காம நேற்று வந்து 80 ரன் அடிச்சது. ஆளாளுக்கு உங்களோட கருத்தை சொல்லி என்னோட டாபிக்கை முடிக்கலாம். சரி, நாளைக்கு யார் வின் பண்ணுவா? பஞ்சாப் தான். எம்ஐயா? சரி பார்ப்போம். அங்க பிரியன்சாரியா இங்க ரோஹித் சர்மா யார் அதிக ரன் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா 2 நாள் கழிச்சு ஒரு 80 ரன் அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஸ்டேஸ் அடிப்பான்னு நினைக்கிறேன். சரி, இந்த சைட்ல பவுலிங்க்கு ஹர்தீப் சிங் இருக்காங்க, அங்க பும்ரா. 2 பேரும் சொல்ல முடியாது. ஆனா பஞ்சாப்ல ஒரு வீக்னஸ் என்னன்னா சகல மிஸ் பண்றாங்க. ஸ்பின்னுக்கு அங்க ஆள் இல்ல. அது உண்மைதான். அப்படி இருந்தாலும் அப்ரீத் பார் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறான். சரி பார்ப்போம் நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு. ஓகே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபன்னான உங்க சேனல் பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு வந்துருங்க. நாங்களும் கிரிக்கெட் பேசுவோம். பாய். ஓகே, பாய், see you.